பேரோல் சாப்டர் 4. இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறது பேரோல் ஃபீச்சரை டேலியில எப்படி நம்ம எனேபிள் பண்ண போறோம். அதுக்கான யூசேஜ் எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் நீங்க எனேபிள் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, செப்பரேட்டா டேலியில ஒரு கம்பெனி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறங்க. ஸோ கம்பெனி நேம் உங்களுடைய நேம பேஸ் பண்ணி கூட நீங்க சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு குடுத்துருக்கேன். அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி இல்லங்கிறதுனால நான் அட்ரஸ் டீடைல்ஸ் எதுவுமே குடுக்கல. ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறதுல நான் வந்து 1/4/2023 அதாவது லாஸ்ட் ஃபினான்சியல் இயரே நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் அப்படிங்கிறதுல 1/4/2023 புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறதுலயே நான் வந்து 1/4/2023 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கம்பெனி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பரா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம். கம்பெனி கிரியேஷன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கம்பெனியோடைய ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மகிட்ட கேட்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்லயே நம்ம பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி நம்ம பேரோல் நம்ம ஆக்டிவ் பண்ணிடலாம். ஸோ கம்பெனி இப்பதான் வந்து லோட் ஆகுது. கம்பெனி லோட் ஆகி முடிச்ச உடனே நம்மளுக்கு அப்பியர் ஆகுற ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கான ஃபீச்சரா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கம்பெனிக்கான ஃபீச்சர்ஸ்ல நாம எந்த ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண போறதில்ல. ஒன்லி பேரோலுக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இங்க நம்ம ரைட் சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு மெயின்டெயின் பேரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இது செப்பரேட் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஆக்டிவ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு பேரோல் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்டிவ் மோடுக்கு வந்துரும். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மெயின்டெயின் பேரோல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் ஜஸ்ட் எனேபிள் பண்றேன். இப்ப மெயின்டெயின் பேரோல் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சிம்பிளா நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். சேலரியோட ஆட்டோ கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிற இந்த ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இஎஸ்ஐக்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கம்பெனியோடைய இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸே நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிற இந்த ஃபீச்சர். ஜஸ்ட் இதை நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செப்பரேட் ஸ்கிரீன் நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. இங்க நம்ம பேரோலுடைய பேசிக் டீடைல்ஸ் நம்ம வந்து இங்க கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க கேட்கறது வந்து என்னன்னா கம்பெனி கோட். ஸோ பேரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கான கம்பெனி கோட் அப்படிங்கிறது செப்பரேட்டா இருக்கும். அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கம்பெனி கோட் அப்படிங்கிறது செப்பரேட்டா இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோடைய அக்கௌண்ட் கோட் அப்படிங்கிறது இருக்கும். அக்கௌண்ட் குரூப் கோட். அதே மாதிரி கம்பெனி செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிற இந்த 3 டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம பேரோல் ப்ராசஸ் நம்ம பேரோலுடைய ஃபைலிங் நம்ம டேலியில இருந்தே நீங்க ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க டைரக்டா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சாம்பிளுக்காக என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு சில நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஸோ இது ப்ராப்பரா ஃபார்மேட் படி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ சாம்பிளுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு நம்பர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுங்க. இது ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கான செக்ஷன். அடுத்து நம்மகிட்ட கேட்கிறது எம்ப்ளாயியோடைய ஸ்டேட் இன்சூரன்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய கம்பெனியில இஎஸ்ஐல நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல கம்பெனிக்கான கோடு, இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸ் என்ன, நமக்கான பிரான்ச் ஆஃபீஸ் என்ன, தென் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் பெர் மந்த் என்ன அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர்வைஸ் நாம இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சாம்பிளுக்காக ஒரு சில நம்பர் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் பெர் மந்த் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஃபீல்டா இருக்கு. இங்க வந்து 26 டேஸ் இல்லைன்னா 30 டேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டா இங்க வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் நம்ம வந்து ப்ராப்பரா கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இஎஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் ஆகி வராது. அதாவது ஆட்டோ கால்குலேட் அப்படிங்கிறது இஎஸ்ஐ எடுத்துக்காது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ நம்மளுக்கு இஎஸ்ஐ உடைய டீடைல்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இப்ப அடுத்து நம்மளுக்கு வந்து கேட்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது என்பிஎஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல என்பிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல என்பிஎஸ் அப்படிங்கிறது இல்ல. ஓகே, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆர்கனைசேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்பிஎஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட்லயே பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது கவர் ஆகுறதுனால செப்பரேட்டா வந்து இந்த என்பிஎஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து முன்வர மாட்டாங்க. ஸோ அது ஆப்ஷனலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்கம் டேக்ஸ் உடைய டீடைல்ஸ். இப்போ இன்கம் டேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் நம்மளுக்கு என்ன கேட்குது அப்படின்னா, டேன் நம்பருடைய டீடைல்ஸ் என்ன, அதாவது உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு
சேலரிக்கான டிடிஎஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் நம்ம வந்து இங்க நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ற அளவுக்கு சேலரிடு எம்ப்ளாயி இல்ல அப்படின்னா நம்ம டான் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்காது. ஓகே. ஸோ இங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டான் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ டான் நம்பருடைய ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஆல்பபேட்ல தான் இருக்கும். ஸோ 4 டிஜிட் அப்படிங்கிறது ஆல்பபேட்ல இருக்கும். அடுத்து 5 டிஜிட் நம்மளுக்கு இந்த மாதிரி நியூமரிக்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு டிஜிட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்பபெட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு கேட்கறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான் நம்பருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 டிஜிட் நியூமரிக் நம்பரா வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டான் நம்பர் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு நம்பர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ டிடிஎஸ் ரிலேட்டடா நம்ம ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நம்பரை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து சர்க்கிள் அண்ட் வார்டு. இதை வந்து நம்ம வந்து சென்னை 3 அல்லது சென்னை 4 சம்திங் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சாம்பிளுக்காக நான் வந்து சென்னை அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துறேன். ஸோ இதான் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் உடைய வார்டு அப்படின்னு. அடுத்து டிடெக்டிவோட டைப் என்ன? ஸோ டிடெக்டிவ் அப்படிங்கிறது நீங்க தான். அதாவது உங்களுடைய கம்பெனியை தான் இங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க தான் வந்து டாக்ஸை டிடெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால, ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு நம்பரா இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் அண்ட் அதர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, அதர் தென் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து என்ன. அடுத்து டிடெக்ட் ஆர் பிரான்ச் அண்ட் டிவிஷன். ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஹெட் ஆஃபீஸ்ல தனியா வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபைலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் செப்பரேட்டா நீங்க வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் பேசிஸ்ல அப்படின்னு இருந்தால் மட்டும் உங்க பிரான்ச்சோடைய நேம். இப்ப சென்னையில உங்க பிரான்ச் இருக்கு அப்படின்னா சென்னை அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பர்டிகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்சன் யாரு? பெரும்பாலும் வந்து இதுல ஓனருடைய நேம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் வந்து ரவிக்குமார் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நேம் கொடுக்குறேன். இப்ப ரவிக்குமார் இவர் தான் வந்து இந்த கம்பெனியுடைய ஓனர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவருடைய ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ அவங்களுடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். ஸோ அவருடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நீங்களும் ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்க கொடுங்க. அடுத்து அவருடைய பொசிஷன் என்ன? ரவிக்குமார் அப்படிங்கிறோட பொசிஷன் என்ன? இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா டைரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுவே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன் வந்து அவர் வந்து பார்ட்னர்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சம்திங் நீங்க வந்து அவருடைய பொசிஷன் என்னங்கிறத நீங்க கொடுங்க. தென் அவருடைய பேன் நம்பர். ஸோ கம்பெனியுடைய பேன் நம்பர் கிடையாது. ஸோ இங்க கேட்கறது அந்த ரவிக்குமார் அவருக்கு பர்சனலா வந்து அலாட் ஆன பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ பேன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் வந்து நம்மளுக்கு ஆல்பபேட்ல இருக்கும். அடுத்து 4 டிஜிட் வந்து நம்மளுக்கு நியூமரிக்ல இருக்கும். லாஸ்ட் ஒரு டிஜிட் வந்து நம்மளுக்கு ஆல்பபேட்ல இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம ரவிக்குமார் அவருடைய அதாவது ரெஸ்பான்சிபிள் பர்சனுடைய பேன் நம்பர் நம்ம செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்தது அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிள் அந்த பர்சனுடைய செப்பரேட் பேன் நம்பர் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துடுறோம். ஒருவேளை உங்க கம்பெனியுடைய பேன் நம்பர் நீங்க கொடுக்கணும். நீங்க கிரியேட் பண்ணிருக்கா அது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியுடைய பேன் நம்பர் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அண்ட் உங்களுடைய கம்பெனியுடைய பேன் நம்பர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ இங்க செப்பரேட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேன் அல்லது சின் டீடைல்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா இங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்டர் பண்ண முடியும். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து பேன் அல்லது இன்கம் டேக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இங்க நான் கொடுக்க போற இன்கம் டேக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு செப்பரேட்டா அலோகேட் ஆன இன்கம் டேக்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். இதுவே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்துச்சுன்னா செப்பரேட்டா வந்து அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு பேன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல செப்பரேட்டா நீங்க பேன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இதுவே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஓனருடைய பேன் நம்பரே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க நீங்க கொடுத்துக்க முடியும். ஸோ பேன் நம்பர் ஃபார்மேட் மாறாம இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ டிடிஎஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பா இந்த சின் நம்பர் கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறதில்ல.
ஸோ அதனால அந்த ஃபீல்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனில பேரோல் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பேசிக் பேரோல் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரி லெவல்லயும் நம்ம பேரோல் அப்படிங்கிறது எனேபிள் பண்ண, அதாவது மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ பேரோல பொறுத்தவரைக்கும் நம்ம இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன், தென் இன்கம் டாக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பேரோல் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்றதுக்கான ஒரு மெயின் ப்ராசஸா நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பேரோல் நீங்க எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனில நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கேட்வேர்ட் கடையில நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரோலுக்கான மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு எனேபிள் ஆயிடும். ஸோ இதை நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்ன யூசேஜஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று சொல்றேன். ஸோ இங்க வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்ம டிடிஎல் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ டிடிஎல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது டேலியை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றது, நமக்கு தேவையான ஃபீல்டை எப்படி நம்ம புதுசா கொண்டு வருது, நமக்கு தேவையான ரிப்போர்ட் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றது, ஸோ இதுல என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபுல் செஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வர்ற புதன்கிழமை, அதாவது 24ஆம் தேதி ஏப்ரல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டேல இருந்து இந்த செஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து டெய்லி நம்ம நைட்டு 8:30ல இருந்து, அதாவது ஒர்க்கிங் பீப்புள் தான் அதிகமா வந்து இந்த டிடிஎல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு டெய்லி நைட்டு 8:30ல இருந்து இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 ஹவர்ல இருந்து 1 அண்ட் 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இது வந்து 1 மந்த் கண்டினியூஸா இருக்கும். இதோட டோட்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹9,000 மட்டும்தான். நீங்க உங்களுடைய ஸ்கில்ல டேலியோடைய அப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம, டேலியோடைய டெக்னாலஜிலயும் நீங்க வந்து உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய அட்மிஷன் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ டைரக்ட்டா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட என்ரோல்மென்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து Zoom ஆன்லைன் செஷனா தான் இது வந்து கன்டின்யூ ஆகும். உங்களுக்கு டே டு டே வந்து பிராக்டிகல் செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸும் வந்து டே அண்ட் டே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கும். உங்களுடைய டேலி நாலேட்ஜ நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ப்ரமோட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸா தான் இந்த டிடிஎல் ப்ரோகிராமிங் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ண இருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இப்ப ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க அட்மிஷன நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம்.